எச்சரிக்கையாயிரும். உக்கிரம் உண்டாயிருக்கிறதினால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீர் நீங்களாக மாட்டீர். உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே. ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரிக்கொள்ளப்பட போகிற இரவை வாஞ்சிக்காதிரும். அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரைப் போல் போதிக்கிறவர் யார்? அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? யோபு தன்னுடைய துன்மார்க்கத்தில் நிலைத்திருக்க கூடாது என்று எலிஹு அவரை எச்சரிக்கிறார். தேவன் நீதியாய் ஆளுகை செய்கிறவர். தேவனுடைய கோபம் யோபுவின் மீது வந்திருக்கிறது. தேவனுக்கு யோபுவின் மீது உக்கிரம் உண்டாயிருக்கிறது. அவர் தம்முடைய உக்கிரத்தினால் யோபுவை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போய்விடுவார். ஆகையினால் யோபு மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தேவன் நம் மீது உக்கிரமாய் இருக்கும்போது நாம் நம்முடைய ஜீவனை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தேவனோடு சமாதானமாய் இருக்க நாட வேண்டும். யோபு தேவனிடத்தில் சீக்கிரத்தில் ஒப்புரவாக வேண்டும். தேவனுடைய உக்கிரம் தன் மீது வராமல் அதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் தேவனுடைய உக்கிரத்தை தன்னை விட்டு நீக்கி போடுவதற்கும் யோபு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எலிஹு யோபுவை கோபத்தோடு எச்சரிக்கவில்லை. அவர் யோபுவுக்கு ஒரு சிநேகிதரை போல ஆலோசனை சொல்லுகிறார். யோபுவுக்கு இந்த எச்சரிப்பு இப்போது தேவையாய் இருக்கிறது. யோபு எச்சரிக்கப்படவில்லை என்றால் அவர் தன்னுடைய நெருக்கத்தில் தேவனை பற்றி தவறான வார்த்தைகளை பேசிவிடுவார். இதனால் அவர் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளாமல் அவருடைய கோபத்தை பெற்றுக் கொள்வார். தேவனுடைய உக்கிரம் யோபுவின் மீது வந்துவிடும். தேவனுடைய உக்கிரத்தில் இருந்து நாம் நீங்க வேண்டும் என்றால் அதற்கு பொன்னையோ வெள்ளியையோ ஐஸ்வர்யத்தையோ தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்க முடியாது. இவையெல்லாம் அழிந்து போகிற உலகப் பொருட்கள். அழிந்து போகிற உலக ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு மீட்பின் பொருளை கிரயமாக செலுத்த முடியாது. யோபு தேவனுடைய உக்கிரத்தில் இருந்து தன்னை மீட்பதற்கு அவர் மீட்கும் பொருளை எவ்வளவு மிகுதியாக கொடுத்தாலும் அவர் தேவனுடைய உக்கிரத்திற்கு நீங்களாக மாட்டார். தேவன் யோபுவின் செல்வத்தை மதிக்க மாட்டார். யோபுவின் பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் தேவன் மதிக்க மாட்டார். யோபு பலமும் பராக்கிரமும் உள்ளவர். ஆனாலும் தேவனுடைய பலத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் யோபுவால் எதிர்த்து நிற்க முடியாது. யோபுவுக்கு அநேக வேலைக்காரர்கள் இருக்கலாம். யோபுவை அநேகர் புகழ்ந்து பேசலாம். யோபுவின் சார்பாக தேவனுடைய சமூகத்தில் அநேகர் பரிந்து பேசலாம். இவையெல்லாம் தேவனுக்கு முன்பாக வீணானவை. உலக பொருட்களினாலும் மனுஷருடைய பராக்கிரமத்தினாலும் நம்மால் தேவனுடைய உக்கிரத்திற்கு தப்பிக்கவே முடியாது. ஒரு சிலர் துணிகரமாய் பாவம் செய்துவிட்டு அதை மூடி மறைத்து விடுகிறார்கள். தங்களுடைய பாவம் மறைவாக இருப்பதினால் அது மனுஷருக்கும் தேவனுக்கும் தெரியாது என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய கோபத்திற்கு ஓடி ஒளிந்து கொள்ளலாம் என்று திட்டமிடுகிறார்கள். யோபுவும் தேவனிடத்தில் இருந்து மறைவாக இருப்பதற்கு இரவு வேளையை வாஞ்சிக்கிறார். எலிஹு யோபுவிடம் அதை குறித்தும் எச்சரிக்கிறார். ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரிக்கொள்ளப்பட போகிற இரவை வாஞ்சிக்காதிரும் என்று சொல்லுகிறார். யுத்தத்தில் தோற்று ஓடிப்போகிறவர்கள் காரிருளின் இருட்டில் தப்பிக்க நினைப்பார்கள். இருளில் மறைந்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்வார்கள். தேவனுடைய நீதிக்கு முன்பாக நம்மால் எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக எந்த மனுஷனாலும் தப்பிக்கவும் முடியாது. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். யோபு அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய ஆவியை நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோபு தன்னுடைய இருதயத்தில் அக்கிரமத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. அவரிடத்தில் அக்கிரமம் இல்லை என்றாலும் அவர் மறுபடியும் அக்கிரமத்திற்கு திரும்பி போய்விடக்கூடாது. யோபு அக்கிரமத்தை பற்றி கொண்டால் தேவனுடைய கோபமும் உக்கிரமும் அழிவும் அவரை பற்றி கொள்ளும். ஆனால் யோபுவோ உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டார் என்று எலிஹு சொல்லுகிறார். யோபு தேவனுக்கு ஆலோசனை சொல்ல முயற்சி பண்ணக்கூடாது. தேவனுடைய நீதியைப் போல தன்னுடைய நீதியும் உயர்வானது என்று யோபு
தேவனோடு தன்னை ஒப்பிடவும் கூடாது. தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். தேவனைப் போல போதிக்கிறவர் யாரும் இல்லை. தேவன் தம்முடைய தெய்வீக வல்லமையினால் தமக்கு சித்தமானவர்களை உயர்த்துகிறார். அதுபோலவே தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் உயர்ந்திருக்கிறவர்களை தாழ்த்தவும் செய்கிறார். இந்த விஷயத்தில் யாரும் தேவனோடு வழக்காட முடியாது. ஆனால் யோபுவோ தன்னுடைய வியாதியின் நிமித்தமாயும் வேதனையின் நிமித்தமாயும் தேவனோடு வழக்காடுகிறார். தேவன் தனக்கு அநீதி செய்துவிட்டார் என்று யோபு வேதனையோடு சொல்லுகிறார். யோபு தேவனுக்கு போதிக்க முயற்சி செய்கிறார். தேவனைப் போல் போதிக்கிறவர் யார் என்று எலிகு யோபுவிடம் கேட்கிறார். தேவனே ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறவர். அவரே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். தேவன் மனுஷருக்கு தம்முடைய ஞானத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். அவரே மனுஷருக்கு சத்தியத்தை போதிக்கிறார். தேவனுடைய அறிவுக்கு முன்பாக மனுஷருடைய அறிவு குறைவானது. மனுஷருடைய அறிவு விளக்கை போன்றது என்றால் தேவனுடைய அறிவோ சூரிய பிரகாசத்தை போன்றது. சூரியனுக்கு முன்பாக விளக்கின் வெளிச்சம் மங்கிப்போய் இருக்கும். அதுபோலவே தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக மனுஷருடைய ஞானம் குறைவுள்ளதாகவும் மங்கிப்போனதாகவும் இருக்கும். விளக்கின் வெளிச்சம் சூரியனுக்கு பிரகாசத்தை கொடுக்காது. தேவனே தன்னை ஆளுகை செய்கிறவர் என்றும் அவரே தனக்கு போதிக்கிறவர் என்றும் யோபு உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழியின் நியாயத்தை மனுஷனால் விசாரித்து அறிய முடியாது. தேவன் தம்முடைய செய்கைக்கான காரணத்தை மனுஷருக்கு சொல்ல வேண்டும் என்னும் அவசியமும் அவருக்கு இல்லை. தேவனுடைய கிரியைகள் எல்லாம் நீதியும் நியாயமுமானவை. தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் தமக்கு பிரியமான காரியங்களை தமக்கு ஏற்ற வேளையில் செய்கிறார். தேவனுடைய கிரியை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் தேவனிடத்தில் போய் நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லக்கூடாது. எலிகு யோபுவினிடத்தில் நீர் அநியாயம் செய்தீர் என்று தேவனிடத்தில் சொல்லத்தக்கவன் யார் என்று கேட்கிறார். எலிகுவின் கேள்விக்கு ஒருவரும் இல்லை என்று யோபு பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தையினால் நமக்கு போதிக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுஷருக்கு சத்தியத்தை போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறார். எலிகு யோபுவின் மீது கூறும் குற்றச்சாட்டுக்கள்: பரியாசம் பண்ணுதலை தண்ணீரைப் போல குடித்தீர். அக்கிரமக்காரரோட கூடிக்கொண்டு துன்மார்க்கரோட திரிகிறீர். தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்கிறீர். யோபுவின் வார்த்தையில் ஞானமில்லை. உம்முடைய பாவத்தோட மீறுதலை கூட்டினீர். கைகுட்டி தேவனுக்கு விரோதமாய் தன்னுடைய வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தீர். தன் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியது என்று சொன்னீர். நான் பாவியாய் இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன என்றீர். யோபு வீணாய் தன்னுடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார். உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீர். அவரைப் போல போதிக்கிறவர் யார்? அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? ஆகிய இவ்விரண்டு வினாக்களும் யோபுவிடம் கேட்கப்படுகிறது. தேவனிடம் இவற்றை கூறி இதற்கு பதில் பெற்று தருமாறு யோபு கூறுகிறார். தேவனுடைய கிரியைகளை பற்றி யோபு அதிகமாக குறை கூறுவதாக எலிகு குற்றம் சுமத்துகிறார். காரணம் இல்லாமல் தேவன் தன்னை உபத்திரவப்படுத்துவதாக யோபு விசனப்படுகிறார். தேவன் தன்னை விசாரியாமல் தண்டிப்பதாகவும் யோபு தேவன் மீது குற்றம் சுமத்துகிறார்.